வாழ வீடு. யாரையும் இதில் இருக்காதீங்க. அது எதையாவது பேர்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க. கெனிஷாலாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினாங்க. தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதா எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க. அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. தேங்க்யூ. ஜெயம் ரவி ஆர்த்தி இருவருக்கும் இடையில் பிரிவு ஏற்பட காரணம் என பல்வேறு யூகங்களும் வதந்திகளும் தொடர்ந்து வெளியாகி வர நிலையில் அதில் ஒன்றுதான் ஜெயம் ரவிக்கும் கோவாவைச் சேர்ந்த பாடகி கெனிஷா பிரான்சிஸுக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாகவே மனைவியை பிரிய ஜெயம் ரவி முடிவு செஞ்சார்னு சொல்லப்பட்டுச்சு. மனைவி ஆர்த்தி ரவி வெளியிட்ட அறிக்கை குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு பதிலளித்த ஜெயம் ரவி, நான் எடுத்த விவாகரத்து முடிவு ஆர்த்தி ரவிக்கு தெரியாது என்பதில் உண்மையில்லை. அவருக்கு ஏற்கனவே 2 முறை வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன். இந்த விவாகரத்து நோட்டீஸ் சம்பந்தமாக ஆர்த்தி ரவி தரப்பினரும் என்னோட இதே அலுவலகத்தில் பேசியிருக்காங்க. இவ்வளவு நடந்தும் இது எதுவுமே நடக்காதது போல, தனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மகன்களுக்காக அமைதியாக இருக்கிறேன். ஆர்த்தியின் குற்றச்சாட்டை சட்ட ரீதியாக அணுக இருக்கிறேன்னு சொல்லி பதிலளிச்சிருக்காரு. மேலும் பாடகி கெனிஷா பிரான்சிஸுடன் தன்னை தொடர்பு படுத்தி பரவும் செய்திகள் குறித்து பேசிய ஜெயம் ரவி, பாடகியுடன் என்னை தொடர்பு படுத்தி பேசுவது பேசியவர்களுக்கு தான் அசிங்கம், எனக்கு இல்லை. அவர் ஒரு மனோ தத்துவ மருத்துவர். அவரோடு இணைந்து ஒரு ஆன்மீக மையம் ஆரம்பிக்க முடிவு செஞ்சதை நிறைவேற்ற விடாமல் செய்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட வதந்திகளை பரப்புறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி பேசுவது மிகவும் தவறு. நான் சட்டத்தை நம்புகிறேன், நியாயம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி.